நம்ம திருநெல்வேலியில காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சுத்தமான மரச்செக்கு தேங்கான பசுனையில செஞ்ச இந்த ஒரு ஹெல்த்தியான பிரியாணிய சாப்பிடுறதுக்காக நாங்க போன இடம் தான் எஸ்பி ஹைதராபாத் பிரியாணி. காலை மதியம் இரவுன்னு 3 வேளையும் சுட சுட பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க. நான் இங்க ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தேன். தலவாழை இலைய விரிச்சு தண்ணி தொளிச்சு பிரியாணிய ஒரு பிளிப்பு போட்டேன். அப்படியே அழகா வந்தாப்ல. பிரியாணி கூடயே தால்ச்சா சம்பல் கேசர் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த பிரியாணி அழகா உதுத்து விட்டு அந்த உதிரி உதிரியான ரைஸ ஒரு புட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகா ஆகா அற்புதங்க. மட்டன் வெந்திருக்க விதம் சும்மா லேயர் லேயரா வந்தாப்ல செமையா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் வெந்திருக்கிறத பாருங்க, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க, சாப்பிடுறதுக்குமே சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. 65 தால்ச்சா கேசரி எல்லாம் சும்மா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லங்க. இவங்க ஹெல்த்தியாவும் தரமாவும் ரெடி பண்றதுனால சாப்பிடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம எஸ்பி ஹைதராபாத் பிரியாணி எங்க இருக்குன்னா, நம்ம பாளையங்கோட்டை என்ஜிஓ பி காலனி சுடலை கோயிலுக்கு கீழ்ப்புறம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஆப்போசிட்டா தான் லொகேட் ஆயிருக்கு நம்ம எஸ்பி ஹைதராபாத் பிரியாணி. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே ஆனா 65 எல்லாம் கூட ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனாவது வாட்டி நீங்க பிரியாணி வாங்குறீங்க? நான் அது 5-6வது மட்டும் 5-6வது வாட்டி. ஆமா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க சாப்பிட்டு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இப்ப நான் 6வது வாட்டி நான் வாங்க வந்திருக்கேன்.